ஹலோ ஹலோ ஹலோ, என்ன டப்பா? எதுக்கு இவ்ளோ டென்ஷன்? ஏய், என் பேரு டப்பா கிடையாது, சீனு, சீனிவாசன். இன்னொரு தடவை அந்த பேரை சொல்லி கூப்பிடாத. செல்ல பேர் சொல்லி கூப்பிட்டதுக்கு ஏன் இவ்ளோ ஃபீல் பண்ற? மேட்டர் அது இல்ல. எதுக்கு மாமா கிட்ட போய் சொன்னேன்? நான் என்ன போய் சொன்னேன்? சும்மா நடிக்காத. நான் ஸ்மோக் பண்ணலன்னு தெரிஞ்சும் ஏண்டி போய் சொன்ன? எவிடன்ஸோட மாட்டிருக்கேன். அப்புறம் எப்படி நான் சொன்னது பொய் ஆகும்? நான் சிகரெட் பிடிக்கல, சும்மா பாக்கெட்ல வச்சிருந்தேன், அவ்வளவுதான். இத உன் மாமா கிட்டே சொல்ல வேண்டியதானே? சும்மா தான் வச்சிருந்தேன்னு. சிகரெட் பாக்கெட்ட எவனாவது சும்மா பாக்கெட்ல வச்சுக்கிட்டு சுத்துவானா? அப்போ நீ ஏதோ உண்மையா மறைக்கிற, அப்படிதானே? இங்க பாரு, நான் சிகரெட் பிடிச்சத நீ சத்தியமா பாத்திருக்க முடியாது. ஆமா, பாக்கல. அப்புறம் எதுக்கு நீ நான் சிகரெட் பிடிச்சேன்னு போய் சொன்ன? என்ன மாட்டி விடணும்னு பிளான் பண்ணி தானே செஞ்சிருக்க? எஸ், பிளான் பண்ணி தான் செஞ்சேன். பிளான் எப்படி பக்காவா ஒர்க் அவுட் ஆச்சா? அதுதான் மாயா. நான் எங்க அம்மாவுக்கு காரியம் பண்ண வேண்டி இருக்குன்னு தெரிஞ்சும் அன்னைக்கு நீ என்ன கள்ளு குடிக்க வச்சல, அது தப்பு இல்லையா? எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். அதான் பழிக்கு பழி. அப்போ உங்க அம்மாவுக்கு நீ காரியம் பண்ண போற விஷயம் எனக்கு தெரியாதுடி. ஓகே, அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நானும் இந்த குடும்பத்து பொண்ணு தானே. என்ன கள்ளு குடிக்க வச்சது தப்பா தப்பில்லையா? ஏய், அதுவும் இதுவும் ஒண்ணா? நீ போதையில இருந்தப்போ மாமா பாத்திர கூடாதுன்னு சொல்லி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை கூட்டிட்டு போனேன் தெரியுமா? என்ன சொன்னாலும் நீ பண்ணது தப்புதான். அன்னைக்கு நான் அசிங்கப்பட்டேன், இன்னைக்கு நீ அசிங்கப்பட்ட, அவ்வளவுதான். மேட்டர் க்ளோஸ். ஓகே, கிளம்பு. மாமா எனக்கு கடவுள் மாதிரி. இது வரைக்கும் அவர் என்ன அடிச்சதே இல்ல. அவரே என்ன தப்பா நினைக்க வச்சிட்டேல. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. ஓ, ரிவெஞ்சா? இன்ட்ரெஸ்டிங். பாத்துக்கலாமே. பாக்க தானே போறேன். ஆமாமா, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் போய் ஒரு நல்ல ஐடியாவை புடி. அடங்கா பிடாரி, அடங்கா பிடாரி, நீ நல்ல அனுபவிப்படி. ஏய் டப்பா, டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போ. காஃபி போட்டிருக்கேன், எடுத்துட்டு வரவா? இல்ல வேண்டாம். மாயா வரத்துக்குள்ள பிரபு அவரை அழைச்சிட்டு வந்துட்டானா பரவாயில்ல. அதெல்லாம் கரெக்டா கூட்டிட்டு வந்துருவாருமா. நீ வந்து உட்காருமா. இன்னைக்கு என்ன சதி திட்டம் நடக்க போகுதுன்னு தெரியலையே. புவனேஸ்வரி, ஐயர் வந்தாச்சுமா. வணக்கம். வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்தேன். உட்காருங்க. உட்காருங்க. மன்னிக்கணும், கொஞ்சம் லேட் ஆயிடுத்து. இன்னைக்குன்னு பார்த்து 3 இடத்துல பூஜை. சொல்லுங்க, என்ன விசேஷம்? இத்தனை நாளா அடியாளு தான் வந்துட்டு போவானுங்க. இன்னைக்கு ஐயர்லாம் வந்திருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. விசேஷம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு காரியம். காரியம்னா? என்னோட ஃப்ரெண்டு சந்தியா அமெரிக்கால இறந்துட்டா. அவளோட அஸ்திய கூட இங்கதான் கொண்டு வந்து கரைச்சோம். நீங்க சொல்றவங்களுக்கு ரகுராம் ஐயா காரியம் பண்ணிட்டாருன்னு நான் கேள்விப்பட்டனே. ஒரே ஆளுக்கு 2 முறை காரியம் பண்ணப்படாதுமா. சாஸ்திரத்துல அதுக்கு இடம் இல்லம்மா. நீங்க சொல்றது உண்மைதான். காரியம் நடந்துச்சு, ஆனா முறையா நடக்க வேண்டிய விதத்துல அது நடக்கல. பரிகார பூஜை மாதிரி ஏதாவது பண்ணுங்க. ஆனா காரியம் நடக்கிறதா சொல்லிதான் நீங்க அந்த பூஜையை பண்ணணும். காரியம் பண்றதுக்கான சடங்கு சம்பிரதாயம் வேற, பரிகாரம் பண்றதுக்கான சம்பிரதாயம் வேற.
காரியம்னு சொல்லி பரிகாரம் பண்றது தப்பு இல்லையா? ரெண்டாவது தடவை ஒருத்தருக்கு காரியம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க, சரி. ஆனா முதல் தடவை பரிகார பூஜை பண்றதுல என்ன தப்பு இருக்கு? உங்க சாஸ்திரத்துல அதுக்குமா இடம் இல்ல? இருக்குங்கய்யா. அப்ப பண்ணிட்டு போங்க. வர்றவங்களுக்கு நம்ம பண்றது காரியமா இல்ல பரிகாரமானு தெரியாது. நாங்களே எல்லாத்தையும் சொல்லிக்கிறோம். நீங்க ஆக வேண்டியதை பாருங்க. தப்பு பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, என்னமோ பண்ணுங்க. ஆனா இந்த வீட்ல பண்ணாதீங்க. இத பாருங்க, இங்க நின்னுக்கிட்டு எக்கு தப்பா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அப்புறம் நான் கோவத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. மகாலிங்கம் இல்லாத நேரத்துல நீ எதுக்குமா தேவையில்லாம தங்கச்சியை கஷ்டப்படுத்திட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இருமா. கடவுள் ஏன் தான் இவங்க கிட்ட கொண்டு வந்து என்ன மாட்டி விட்டானோன்னு தெரியல. வாமாயா. இந்த பூஜைய சிறப்பா பண்ணிட்டா உங்க அம்மாவோட ஆத்மா பூரணமா சாந்தி அடையுமா? ஓம் மஸ்யஸ்தே ருத்ராய சகதேவதா சகல ரூபதேவதான்யாஹ. ஓம் சிவகோத்ரா சந்தியானாம் சா வசுபத்ர ரூபா மாதாமகீஸ்வதி நமஸ்தர்பயாமி. शिवगोत्था कन्यानां ऋद्धां रुद्रनीरुद्ररूपा मातु पितामही स्वधा नमस्दर्पयामि. मातु पितृस्वधा दर्पयामि. मातृपितृरूपा स्वधा नमस्दर्पयामि. ऊर्जं वह्नि अमृतं हृदयं वयं शीलालं वृत्तिं स्वधा तदस्तत्पदये मे मातु पितृः. ज्ञानाय स्वाहा. ओम अपानाय स्वाहा. ओम ज्ञानाय स्वाहा. ओम उदानाय स्वाहा. ओम समानाय स्वाहा. ओम ब्रह्मणे स्वाहा. ओम माता पितृभूतो. ओम उदीरारथम अवरः उत्पत्तयज्ञया उद्यमन्यः प्रतीसोऽस्याः सा असुम्य इयो औरिक्धारुणरेः भोगो वन्तु पितरो कवटेषु शिवगोत्रा शर्मणः वसूरोः अस्मत्पितरो स्वधा नमस्दर्पयामि. ऊर्जं वहन्ते अमृतं संपयशीलाः प्रतिवृद्धं सुस्थं दत्तमये पितृः. सककुटुम्बानां सकलसौभाग्यम् आरोग्यम्. ஐயரே, நாங்க நினைச்சதுக்கு மேல பூஜைய சிறப்பா பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு எந்த சந்தேகமும் வரல. எங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் அதே சந்தோஷத்தோட இந்த பணத்தை வாங்கிட்டு புறப்படுங்க. ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க. வரேன். தேங்க்ஸ் ஆண்டி. நான் சத்தியமா இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீங்க எனக்கும் என் அம்மாவுக்கும் இப்ப செஞ்சிருக்கிற இந்த விஷயம் சாதாரணமானது இல்ல. நான் என்னைக்கும் இத மறக்கவே மாட்டேன். என்ன இது? சரி, நான் வரேன் ஆண்டி. வரேன் அங்கிள். போயிட்டு வாமா. பாய். மாயா, இருந்து சாப்பிட்டு போங்களேன். பரவாயில்ல, இருக்கட்டும்.
பார்வதி வா போலாம். அண்ணி நான் இங்க இருந்தே கண்ணை மூடி சாமி கும்பிட்டுக்கிறேன். நீங்க அங்க அவங்களோட கண்ணை மூடிட்டு சுத்தி வாங்க. ஏன்னா நான் இங்க இருந்தே அவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆகாம பாத்துக்கிறேன். சரி சரி போங்க. கடவுளே, என் புள்ள அப்பு நல்லா படிச்சு இந்த ஊர் கலெக்டரா வரணும். அது உன் கையில தான் இருக்கு. என் புள்ள சீனு நல்லா இருக்கணும். நீதான் அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கண்ணுல காட்டணும். அத்தை சித்தி எல்லாம் அங்க இருக்காங்க. அங்கேயே இருக்கட்டும். நீ வாங்க வா சொல்ற. மாயா அண்ணி, இவங்க எங்க? ஐயோ போச்சு போச்சு, அவங்களுக்கு காணோம். ஐயோ பார்வதி எங்க போனாங்க? கடவுளே. தனலட்சுமி நில்லு. ஏய் தனலட்சுமி, ஏய் ஏய் தனலட்சுமி, நான் சொல்றது கேளு, நில்லு. என்ன மாயா? வா. எங்க கூட்டிட்டு போற? ஏன் மறைஞ்சிருக்கோம்? வாட்? பாரு. மிஸ்டர் 80th செஞ்சுரி, அமைதியா பேசு. அப்பா எங்க போறாங்க? நான் கேக்குதா? ஹலோ மிஸ்டர். வா மாயா, அடம் பிடிக்காம வா, ஷாப்பிங் போயிட்டு வந்துடலாம். அப்பாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க மாயா. அம்மாவை தான் குத்தம் சொல்லுவாங்க. புலம்பாத, வா. அம்மா பாவம். உங்க அம்மா மாதிரி ஒரு அடிமைய பார்க்கவே முடியாது. என்ன பேசினாலும் நோ ஆன்சர், ஒன்லி கண்ணீர். வேற என்ன பண்ண சொல்ற? நாமளும் ஹியூமன் தானே. ஆமா. உங்க குடும்பத்தை பார்த்தா டைம் மிஷின்ல ஏறி 1000 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்ட மாதிரி இருக்கு. அப்படியா? உன்னை பார்த்தா 2000 வருஷத்துக்கு பின்னால போன மாதிரி இருக்கு. அங்கெல்லாம் போக வேண்டாம், வீட்டுக்கு போலாம். தேடுவாங்க. தேடட்டும், வா. மாயா, ஆட்டோ வருதான்னு பாரு. நடந்தெல்லாம் போக முடியாது. எங்க? சுவிட்சர்லாந்துக்கு. அங்க எதுக்கு? ஏன் மாயா எல்லாரும்
விட்டுட்டு போனோம், அவங்க நம்மள விட்டுட்டு போயிட்டாங்கன்னு எதுக்காக மாத்தி சொன்ன? நீ சொன்னதை வச்சு அப்பா வேற அத்தை சித்தி 2 பேரையும் திட்டிட்டாங்க. அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும்ல. என்ன பண்றது? உண்மையை சொல்லிருந்தா நீயும் தான் மாட்டிருப்ப. நான் ஷாப்பிங் போலான்னு தனலட்சுமிய கூட்டிட்டு போனேன். வழியில ஒரு ரவுடி கூட சண்டை நடந்துச்சுன்னு சொல்றியா? வேண்டாம் வேண்டாம், அப்பா என்ன கொன்னே போட்டுடுவாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதுக்காக தான் அப்படி மாத்தி சொன்னேன். ஆனாலும் அத்தையும் சித்தியும் பாவம் தானே. நீ வேணா அப்படி நினைச்சுக்கோ, என்னால அப்படி நினைக்க முடியாது. அவங்க என்ன சீட் பண்ண பார்த்தாங்க, நான் அவங்கள சீட் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். இங்க பாரு, அவங்க இந்த மாதிரி பாடி கார்டு வேலை எல்லாம் பார்க்க மாட்டாங்கல்ல. சூப்பர். இப்ப எங்க அம்மாவையும் பழி வாங்க ஆரம்பிச்சிட்ட. உனக்கு என்னடி அவ்வளவு திமிரு? சி, சும்மா வந்து சவுண்ட் குடுக்கற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்கிட்ட யாரு எப்படி பிஹேவ் பண்றாங்களோ அப்படிதான் நானும் பிஹேவ் பண்ணுவேன். இரு, இப்பவே போய் மாமாட்ட சொல்றேன், என்ன நடக்குதுன்னு பாரு. போய் சொல்லு, எனக்கெல்லாம் பயம் இல்ல. தனலட்சுமியும் நானும் ரவுடி கூட சண்டை போட்டத நானும் சொல்ல வேண்டியது இருக்கும். ஐயோ மாமா, வேண்டாம் மாமா, அப்பா கிட்ட சொல்லிடாத மாமா, ப்ளீஸ் மாமா, உன்னை கெஞ்ச கேக்குறேன், அப்பா கிட்ட சொல்லிடாத மாமா. போடா, போய் சொல்லு, ஏன் நிக்கிற? மாமா மாமா, தனலட்சுமிக்காக உன்னை மன்னிச்சு விடுறேன். எங்க அம்மா வரைக்கும் பழி வாங்க துணிஞ்சிட்டாலே நீ, உன்னை சும்மா விட மாட்டேன். சிவா அண்ணா, இதுல 10,000 ரூபாய் இருக்கு. சரிண்ணா. வீட்டுல யாருக்கு என்ன தேவையோ பார்த்து பண்ணி கொடு. சரிண்ணா. சினோ, யாரு என்னன்னு பாரு. சரிங்க. சார், நாங்க ஜி சேனல்ல இருந்து வரோம். ரகுராம் சார் இன்டர்வியூ பண்ணணும். ஓகே சார். அண்ணி, மைக்கு கேமராலாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா ஷூட்டிங் எடுக்கிறவங்களா தான் இருக்கணும். படம் எடுக்கிறவங்களுக்கு நம்ம வீட்ல என்ன வேலை? டிவி சேனல்ல இருந்து வந்திருக்காங்களா மாமா? உங்களை இன்டர்வியூ பண்ணுமா? என்ன விஷயம்? நாங்க ஜி சேனல்ல இருந்து வந்திருக்கோம். ஸ்மார்ட் போன் சம்பந்தமா ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்றோம். ஸ்மார்ட் போன் நல்லதா கெட்டதான்றத பத்தி தான் இந்த ப்ரோக்ராமே. ஆக்சுவலா ஸ்மார்ட் போன் பத்தி பாசிட்டிவா நினைக்கிறவங்களும் சரி, நெகட்டிவா நினைக்கிறவங்களும் சரி, ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றவங்களா தான் இருக்காங்க. இன்னைக்கு ஸ்மார்ட் போன் இல்லனா உலகமே இல்லன்ற அளவுக்கு நிலைமை டோட்டலா மாறிடுச்சு. ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கள்ல இருந்து வீட்ல இருக்கிற ரிட்டையர்ட் பர்சன்ஸ் வரைக்கும் எல்லார் கையிலயும் ஸ்மார்ட் போன் வந்துருச்சு. அப்படி இருக்கிறப்போ வீட்ல ஒரே ஒரு லேண்ட்லைன் போனை மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற உங்க ஃபேமிலிய பத்தி கேள்விப்பட்டுதான் இப்ப நாங்க வந்திருக்கோம் சார். என்ன நீ அந்த மாயா தான் போட்டு கொடுத்து அனுப்பியிருப்பாளோ? இருக்கும், என்ன நடக்குதுன்னு பாப்போம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். அதான் உங்களை பேட்டி எடுக்கலான்னு வந்தோம். இந்த பேட்டியை டிவில போடுவீங்களா? கண்டிப்பா போடுவோம் சார். ஆனா அத பாக்குறதுக்கு எங்க வீட்ல டிவி இல்லையே. மச்சான், அண்ணா. மன்னிக்கணும், எனக்கு பேட்டி கொடுக்கறதெல்லாம் விருப்பம் இல்லை.
ப்ளீஸ் சார், இந்த இன்டர்வியூ கொடுத்தா ஸ்மார்ட் போன் மட்டும் இல்ல, சாதாரண மொபைல் போன் கூட யூஸ் பண்ணாம எப்படி உங்க ஃபேமிலியால இருக்க முடியுது? ஏன் இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்க? அதுக்கான ரீசன் என்னன்னு எல்லாருக்குமே புரியும் சார். நீ சொன்ன மாதிரி இது கண்டிப்பா அமெரிக்காக்காரியோட ஏற்பாடதான் இருக்கும். பாரு, அவளை இந்த பக்கமே காணோம். அது மட்டும் இல்ல சார், ஸ்மார்ட் போன் மொபைல் போன் இல்லாம இன்னைக்கு வாழ முடியுமான்னு கேக்குறவங்களுக்கும் அப்படி வாழணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் உங்க தாட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். யோசிக்காதீங்க மாமா, சரின்னு சொல்லுங்க. என்கிட்ட மொபைல் இல்லங்கிறதுனால என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னை ஏதோ கொலை குற்றம் பண்ண மாதிரி கேவலமா பாக்குறாங்க. நான் தப்பா இருக்கனா இல்ல மத்தவங்க தப்பா இருக்காங்களான்னு எனக்கே ஒரு கன்ஃபியூஸா இருக்கு. சரின்னு சொல்லுங்க மாமா. அண்ணா, நீங்க மொபைல் போன் வேண்டான்னு சொல்றதுனால நிறைய பேர் நம்மள தப்பா தான் பாக்குறாங்க. நீங்க ஏன் வேண்டான்னு நினைக்கிறீங்கன்றத விளக்கமா சொன்னாதானே எல்லாருக்கும் புரியும். மச்சான், எனக்கும் நீங்க பேட்டி கொடுக்கறதா சரின்னு தோணுது. ஏன்னா நானே உங்களை தப்பா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, ஏற்பாடு பண்ணுங்க. மாய வேலையா தான் இருக்கும். யார் இவ்வளவு சவுண்ட் வச்சது? அது மாயா. தனலட்சுமி, ஐயோ, அப்பாக்கு கேட்டுருச்சு, கூப்பிடுறாரு. தனலட்சுமி, ஐயோ பாரு, அப்போ கூட வாடா, கூட வா. ஐயோ நான் வரல, என்ன விட்டுடு. மாயா, என் கூட வரியா ப்ளீஸ்? வா. ஏய், நான் இதுக்கு வரணும். வா மாயா, பயமா இருக்கு, வா. தனலட்சுமி, வா. என்கிட்ட கொடுத்துரு ப்ளீஸ். ப்ளீஸ் வேண்டாம். நான் சொல்றது கொஞ்சம் கேளு. வேண்டாம். இந்த ஸ்பீக்கரோட வேல்யூ உனக்கு தெரியாது. சொல்றது கேளு. விடு. விடு. சொன்னா கேளு, விடு. வேண்டாம். ஓடி. சொல்றது கொஞ்சம் கேளு. அதை என்கிட்ட கொடுத்துரு. சீனு, நில்லடி. சீனு, அதை என்கிட்ட கொடுத்துரு. சீனு, நில்லடி. ஏய், நீ போ சீனு, நான் பாத்துக்கறேன்ல. நீ போ. சீனு, ஏய், நில்லு. சீனு ப்ளீஸ். ஏய், சீனு. ஏய் பத்மா, அதென்ன நம்ம ஐட்டமா? உங்களுக்குன்னு ஸ்பெஷலா செய்யறாங்க. மச்சான், ஏன் பேசாம சாப்பிடுங்க. வாங்கண்ணே. ஏன் நின்னுகிட்டு இருக்க? நீயும் உட்காரு.
இந்தாங்க மாமா. உட்காரு சீனு. பத்மா, அண்ணே சாப்பாடு போடுமா. ரகு, ஜானகி. மா, எதுவும் பேச வேண்டாம். இன்னைக்கு ஜானகி அக்கா தான் எல்லா ஐட்டத்தையும் ஆசையா சமைச்சாங்க. என்ன சொல்ற? என்ன சாப்பிட வேண்டாம்னு சொல்றியா? அச்சச்சோ, இல்ல மாமா, நான் அப்படி சொல்லல. ஏய், கொஞ்சம் பேசாம இருக்கியா? நீயும் சாப்பிடுமா. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. இவ யோசிக்கிறத பார்த்தா ஏதோ பெருசா பிளான் பண்ற மாதிரி தெரியுதே. மாயா, உனக்கு சாம்பாரா இல்ல கார குழம்பா? எனக்கு இன்டர்நெட் வேணும். நினைச்ச மாதிரியே தான் பிளான் பண்ணி வந்து உட்கார்ந்திருக்கா. நான் என்ன கேட்டுட்டேன்? எல்லாரும் இப்படி சைலண்டா இருக்கீங்க. இப்ப நீ கேட்டது சாம்பாரோ ரசமோ இல்ல, இன்டர்நெட். ஆமா, இன்டர்நெட். அப்புறம் சைலண்டா தான் இருப்பாங்க. உனக்கு உங்க அப்பா கிட்ட செல்போன்ல பேசிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்ததே பெரிய விஷயம். மாயா, நான் இந்த வீட்ல எது கேட்டாலும் பிரச்சனையாவே இருக்கே. நீ எல்லாம் உனக்குன்னு எதுவுமே கேட்கவே மாட்டியா? நான் கேட்காமலே எனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்களே. ப்ரௌடா ஃபீல் பண்ணாத. நீ ஆசைப்பட்டது எதுவுமே கேட்க கூடாதுங்கிறது தான் அவங்களோட பாலிசி. செல்ஃபிஷ் மேனிபுலேட்டர்ஸ். ஒரு நாளைக்கு நீயா ஆசைப்பட்டு ஏதாவது கேட்டு பாரு. அப்பதான் உனக்கு அவங்கள பத்தி தெரியும். நானும் தண்ணி குடிக்கிறேன். மொத்த பேரையும் பட்டை போட்டுட்டு இங்க தனலட்சுமிக்கு தண்ணி காட்டிட்டு இருக்கியா? நான் உங்களை எல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொன்னேனா? நீ கேட்டது தேவையில்லாத விஷயம், அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. உனக்கு அது தேவையில்லாத விஷயமா இருக்கலாம், எனக்கு அது தேவையான விஷயம். நேத்திக்கு வந்த நீ எல்லாம் இவ்வளவு ஆடக்கூடாது. நீ பொருந்ததுல இருந்து இங்க தானே இருக்க. உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு இப்படி குதிக்கிற? Who are you to question me? என்ன யாருன்னு கேக்குறியா? ஆமா, என்னதான் கேக்குறேன். ஐயோ, உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? மாயா, ஏன் என்கிட்ட வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்க? மாயா, பாத்தீங்களா நீ அவ எப்படி பேசுறான்னு? சீனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறா? இன்னைக்கு சீனுவ கேட்டவ நாளைக்கு எங்க ரெண்டு பேரையும் கேட்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? வேண்டாம், பிரச்சனை விடுமா. நீங்க சும்மா இருங்க. இவ்ளோ மானங்கிட்டு போய் நம்ம இங்க இருக்கணுமா? அச்சச்சோ, அண்ணி,
அப்போ வீட்டு விட்டு போக போறீங்களா? ஏய் சும்மா இருக்க மாட்டியா? பார்வதி, ஏன் அப்படி எல்லாம் பேசுற? கொஞ்சம் சும்மா இரு. ஜானகி நீ அவள ஒண்ணும் சொல்லாம இருக்காங்கன்னா நாங்க இந்த வீட்ல இருக்கிறது அவங்களுக்கும் பிடிக்கலன்னு தானே அர்த்தம். பத்மா, என்ன பத்மா பேசுற நீ? இத்தனை நாளா ஒரே வீட்ல இருக்கோம். நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானாமா? அவ ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு புரிஞ்சுக்கிறியே. மாயா, டேய் சீனு, என்னடா நீ? உங்களுக்கு அவளை பத்தி தெரியாது மாமா. அவ ஒரு அரகன். நீங்களே பாத்தீங்கல்ல அவ எப்படி பேசுறான்னு. உன் அண்ணன் வீட்டுல இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட வீடு வீடாவே இருக்க மாட்டேங்குது. நீ உள்ள போ. நான் இந்த வீட்டை விட்டே போறேன். இதுக்கு மேலயும் இங்க இருந்தா சரிப்பட்டு வராது. கேளுக்கா. ஊருக்கே புத்தி சொல்ற மனுஷன்கா. அண்ணன் பொண்டாட்டிய வச்சு வாழ தெரியலன்னு அண்ணனை பத்தி தனக்க தப்பா பேசுவாங்க. அது மட்டும் இல்லக்கா, உன்னையும் என்னையும் வளர்த்த அம்மா நம்ம அண்ணிதானக்கா. நம்ம அம்மா கூட சொல்லுவாங்கல்ல, நான் 2வது தாய் தான், ஜானகி தான் உங்களுக்கு முதல் தாய்னு. அவங்க இல்லாம நாம எப்படிக்கா? நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு பேசாதக்கா. நீ கோவப்படுறது அண்ணி மேல இல்ல, நம்மள வளர்த்த அம்மா மேலக்கா. இப்படி சும்மா தப்பு தப்பா யோசிச்சுக்கிட்டு தப்பா பேசாதக்கா, விட்டுருக்கா. நீங்க எல்லாருமே ஜானகி அன்னைக்கு தான் சப்போர்ட். ஏன்னா நீங்க எல்லாரும் ஒரு ஃபேமிலி, நான் வேற ஃபேமிலி. அக்கா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுக்கா. அக்கா, என்னாச்சு உனக்கு? உன்னதான் கேட்டேன். என்னாச்சு? மாயா சொன்னது தப்பு தானே? மாயா யாரு? மாயா யாரு? நான் சொல்லணுமா? மாயா பேசுனது தப்பா இல்லையா? தப்புதான். தெரியுதுல்ல. பின்ன ஏன் அவளை இங்க வச்சிருக்கீங்க? அப்ப உங்களுக்கு மாயா தானே முக்கியம், அப்படிதானே? அப்படி இல்ல பத்மா. உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். மாயாக்கு யாருமே இல்ல. அவளுக்கு அம்மா இல்ல, அப்பா பக்கத்துல இல்ல. நாம எல்லாரும் அவளுக்கு இருக்கிறதா நம்பிதான் நான் அவளை இங்க அழைச்சிட்டு வந்தேன். இப்ப நான் மட்டும்தான் இருக்கேன்னு தோணுது. மாயா கிண்டி விட்டதாதான் நான் நினைக்கிறேன். இந்த குடும்பத்துக்கு பத்மா வேணுமா ஜானகி வேணுமான்னு ஒரு நிலைமை எப்பவுமே வராது. அப்படியே வந்தா முடிவெடுக்க நான் இருக்க மாட்டேன். எனக்கு என்ன விட இந்த குடும்பம் தான் முக்கியம். எனக்கு பத்மா தான் முக்கியம்.
என்னால உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் போயிடுவேம்மா. அண்ணி சாரி அண்ணி, சாரி, மன்னிச்சிருங்க. பத்மா, என்ன விஷயம் சொல்லு. நம்ம மாயா அமெரிக்கால தானே படிக்கிறா? மெக்சிகன் யூனிவர்சிட்டி. சரி, எக்ஸாம் வருதா? அது ஏதோ எக்ஸாம் சொன்னா. என்ன மாயா அது? ஆன்லைன் எக்ஸாம். இது ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் எக்ஸாம் காலமாமா. நாம வீட்ல இருந்தே படிக்கலாமாமா. அவங்க இன்டர்நெட்ல வந்து நம்ம மொபைல்லயே கிளாஸ் எடுப்பாங்க. வீட்ல இருந்தே படிச்சுக்கலாம். எக்ஸாமும் அதே மாதிரி தான். இன்டர்நெட்லயே எல்லாரும் ஒரே நேரம் உட்கார்ந்து எக்ஸாம் எழுதுவாங்க. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நாம எக்ஸாம் எழுதிக்கலாமாமா. இன்டர்நெட் மூலமா எழுதுறது, அதுக்கு பேரு தான் ஆன்லைன் எக்ஸாம். சரி, எக்ஸாம் வருது, அதனால இவளுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு லேப்டாப், அந்த இன்டர்நெட் வசதி எல்லாம் வேணுமா? புரியல. இந்த வீட்லயே உட்கார்ந்து நான் இன்டர்நெட் எக்ஸாம் எழுதணும், அதுக்காக தான் கேக்குறேன். லேப்டாப்பும் நெட் கனெக்ஷனும் நான் வாங்கிக்கணும். பெர்மிஷன் கொடுங்க. முடியாது. எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் படிப்பை முடிக்க வேண்டாமா? அதுக்காக வீட்டுக்குள்ள இன்டர்நெட் வரணுமா? பாவங்க, படிப்புக்காக தானே இன்டர்நெட் கேக்குறா. படிப்புக்காக இன்டர்நெட் வாங்கினா என்னங்க? இன்டர்நெட் வீட்டுக்குள்ள வந்தா நல்லது வரலாம், ஆனா கெட்டது கட்டாயம் வந்துடும். அதை தடுக்க முடியாது. குடும்பம் இருக்கிற வீடு, இதுக்குள்ள அத நான் அனுமதிக்க முடியாது. அப்போ என்ன எக்ஸாம் எழுத வேண்டாம்னு சொல்றீங்களா? வீட்டுக்குள்ள இன்டர்நெட் வச்சுதான் எக்ஸாம் எழுதணுமா? டவுன்ல முக்குக்கு முக்கு இன்டர்நெட் சென்டர் வச்சிருக்காங்க இல்ல, அங்க போய் உட்கார்ந்து எழுதலாம் இல்ல? இது என்ன லோக்கல் எக்ஸாமா? அமெரிக்கால இருக்கிற மிச்சிகன் யூனிவர்சிட்டி நடத்துற எக்ஸாம். அந்த எக்ஸாம் பிரவுசிங் சென்டர்ல இருந்து எழுதுனா ஏத்துக்க மாட்டாங்களா? Do you have any brain? அங்கக்கும் இங்கக்கும் 11 hours difference. நினைக்கிற பொண்ணு எப்படி இந்த வீட்டுக்கு தகுந்தபடி மாறுவா? இந்த வீடு மட்டும் இல்ல, இந்த ஊர்ல அக்கம் பக்கம் ஊர்ல எல்லா வீடுமே இதே மாதிரி தான் இருக்கு. அவ இதுக்கு தகுந்த மாதிரி மாறினா தானே இந்த பக்கம் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். இந்த ஊரே அறிவில்லாதவங்க ஊருன்னு நினைக்கிற மாயா எப்படி மாறுவா? எப்படி நாம பாக்குற மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்குவா? இதுக்கெல்லாம் கொஞ்சமாவது வாய்ப்பு இருக்குன்னு நீ நினைக்கிறியா? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. மனசாட்சியை தொட்டுதாங்க சொல்றேன். மாயா நிச்சயம் மாறுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. தப்பான நம்பிக்கை வச்சிருக்க ஜானகி. அந்த பொண்ணு மாற மாட்டா, மாற வாய்ப்பே இல்லை. இல்லங்க, இந்த ஒரு விஷயத்துல உங்க முடிவுக்கு எதிரா நான் பேசுறேன்னு தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. மாயா சந்தியாவோட பொண்ணுதான், ஆனா என் தங்கச்சி பொண்ணுங்க. அந்த ரத்த பந்தம் நிச்சயமா அவளுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அவ நிச்சயமா மாறுவா. என்னால அவளை மாத்த முடியும். உன்னால முடியாது. அவ மாற மாட்டான்னு நான் சொல்றேன். இல்லங்க, இல்ல, அவ நிச்சயமா மாறுவா. நிச்சயம் உன்கிட்ட நான் சவால் விட நினைக்கல, ஆனா வருத்தத்தோட சொல்றேன் ஜானகி.
கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு கிட்ட நீ தோத்துதான் போக போற. எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். சரி, இங்க யாரும் யாருக்காகவும் மாற வேண்டாம். போதுமா? இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? உனக்கு வேண்டியதை கொடுக்க வந்திருக்கேன். இந்தா. என்ன இது? இந்த பணத்தை வச்சு போய் உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கிக்கோ. லேப்டாப் வேணும், நெட் கனெக்ஷன் வேணும்னு நீ தானே நையின்னு பேசிட்டு இருந்த. அதான் தராங்கல்ல, வாங்கிக்க. இது யாரோட பணம்? யாருதா இருந்தா என்ன, நான் தரேன். பெரியம்மா தரேம்மா, வாங்கிக்கோ. உங்க ஹஸ்பண்ட் லேப்டாப் வாங்க, நெட் கனெக்ஷன் வாங்க பெர்மிஷன் கொடுத்துட்டாரா? இல்ல. புரியலையே. அவர் பெர்மிஷன் கொடுக்கல. அவர் வார்த்தைய நீங்க மீற மாட்டீங்க. திடீர்னு வந்து பணம் கொடுத்து அவர் தடை பண்ண ரெண்டையும் வாங்க சொல்றீங்க. எங்க பாருமாயா, இதெல்லாம் இருந்தா பசங்க கெட்டு போயிடுவாங்கன்னு தானே அவர் நினைக்கிறாரு. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. வாங்கிக்கோடா. அம்மா, நீ பாட்டுக்கு பணம் கொடுக்கற. மாயா வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்பா கோச்சுக்க போறாங்கம்மா. அதெல்லாம் சரி, இது என் மேல இருக்கிற நம்பிக்கையா இல்ல நான் யுஎஸ் போயிட்டு போறேங்கிற பயமா? மாயா, நான் தரேம்மா, மனசார தரேன். நீ பரீட்சை எழுத போற. பொண்ணுங்க படிக்கிறதுக்காக என்ன வேணா செய்யலாம். வாங்கிக்கோடா. உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிடு. வேணும்னு தலையை விரிச்சு போட்டு ஆடுனேல, இப்ப அத்தை வந்து கொடுத்தா ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க. வாங்கி தொலைச்சாதான் என்ன? டேய் டப்பா, இது எனக்கும் அவங்களுக்கும் நடுவுல இருக்கிற கான்வர்சேஷன். நீ வேடிக்கை மட்டும் பாரு. உன்னோட கருத்து மண்ணாங்கட்டி எல்லாம் உன் கூடவே வச்சுக்கோ. என்ன பாத்தீங்களா அத்தை, எவ்வளவு திமிரா பேசுறான்னு? இவளுக்கு இறக்கப்பட்டீங்கன்னா நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. மாமா உங்களை திட்டணுமா? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? எப்படியா போறான்னு விடுங்க அத்தை. இன்டர்நெட் இல்லாம பரீட்சை எழுத மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தா இருந்துட்டு போட்டுமே, நமக்கா நஷ்டம்? மிஸ்டர் டப்பா, நீ என்னமோ மாமா கிழிச்ச கோட்டை தாண்டாத உத்தம மாதிரியே பேசுறியே. எப்படிடா? ஏய் மாமா, நான் எப்படி மாமா பேச்ச மீறினேன்? அப்படியே பிளாஷ்பேக்க நினைச்சு பாரு. நீ எக்ஸாம் எழுத ஊருக்கு போனல, அப்போ இங்க இருக்கிறவங்க கிட்டலாம் நீ எப்படி பேசின? டெலிபதிலியா பேசின? செல்போன் யூஸ் பண்ணி தானே பேசின. மாமா பேச்ச மதிக்கிற மருமகனா இருந்தா அன்னைக்கு எதுக்குடா மொபைல யூஸ் பண்ண? அது வெளியூர்ல. உள்ளூர்ல கொலை பண்ணா தப்புன்னா வெளியூர்ல கொலை பண்ணாலும் தப்புதான். நான் வெளியூர்ல தானே ஒருத்தனை சுட்டு கொன்னேன்னு சொல்ற மாதிரியே இருக்கு. இங்க பாரு, நீ ஓவரா பேசி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க. வாய் மூடு. ஏய் மாயா, என்ன இங்க நிக்கிற? டவுனுக்கு போறேன், ஆட்டோவே கிடைக்கல. இந்த ஊர்ல என்ன ஆட்டோ ஸ்ட்ரைக்கா? அவ்வளவுதானே. இப்ப நீ எங்க போகணும்னு சொல்லு, நான் கொண்டு போய் உன்னை டிராப் பண்றேன். ஆக்சுவலா நான் டவுனுக்கு போகணும். கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. நீ அவ்வளோ தூரம் வந்து இறக்கி விட வேண்டாம். ஏதாவது ஆட்டோ ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுரு. நான் அதுக்கப்புறம் ஆட்டோ புடிச்சு போய்க்கிறேன். ஆஹா, ஆண்டவனா பார்த்து இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கான். மிஸ் பண்ணிடாதடா பிரபு. டவுன் என்ன 1000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. உட்காரு, நான் உன்னை டவுன்ல இறக்கி விட்டு நானே உன்னை கூட்டிட்டு வரேன். உன் வேலையை கெடுத்துக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா? ஐயோ, அதுல எதுவும் கிடையாது. இப்பதான் நான் என்னோட எல்லா வேலையும் முடிச்சிட்டு வரேன். நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், நீ தாராளமா வரலாம். நான் உன்னை கூட்டிட்டு போறேன், வா. ரியலி? வா, உட்காரு. தேங்க்யூ.
மாயா அது? எதுக்காக இவன் கூட்டிட்டு போறான்? அவன் என்ன கூட்டிட்டு போகல, நான் தான் அவனை கூட்டிட்டு போக சொல்லிருக்கேன். டவுனுக்கு கூட்டிட்டு போறான். இவன் கூட வா. வேணாம் மாயா, நான் உன்னை டவுனுக்கு கூட்டிட்டு போறேன். என் வண்டியில இருவா. எதுக்கு? என்னோட ப்ளூடூத் ஸ்பீக்கரை தூக்கி ஆத்துல போட்ட மாதிரி என்னைய தூக்கி ஆத்துல போடுவா? உன்னை எனக்கு பிடிக்கல. உன் மூஞ்சிய பார்த்தாலே எனக்கு கட்டுப்பாகுது. உன் கூட நான் வரமாட்டேன். பிரபு, நீ வண்டி எடு. ஏய், அவளை இறக்கி விட்டுரு. தேவையில்லாம எங்க வீட்டு விஷயத்துல தலையிடாத. ஏண்டா நானா அவளை கூட்டிட்டு போறேன்? அவளா கேட்டா சரி வான்னு நான் கூட்டிட்டு போறேன். அவன் நல்லவனு நீங்க நம்புறீங்களா அத்தை? டேய், அவ கூட பின்னாடியே நீ போயிருக்க வேண்டாமா சீனு? போனா வழியில எல்லாம் அந்த பிரபு கூட நான் சண்டை போட்டுட்டே தான் போகணும். கடைசியில 2 பேர்ல ஒருத்தர் தான் உயிரோட இருக்க முடியும். அதனாலதான் நான் போல. இப்ப டேய், அவ பாவம்டா. ஆமா, பாவம். அத்தை, ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவள மாதிரி விவரமான ஒரு ஆளை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. எங்க போனாலும் யாரு கூட போனாலும் நிச்சயமா பத்திரமா திரும்ப வந்துருவா. நீங்க கவலையப்பட தேவையில்லை. அத்தை, நான் ஒண்ணு சொல்லவா? கேக்குறீங்களா? நீங்க மாயாவ பொண்ணுன்னு தப்பா நினைச்சிருக்கீங்க. அவ பொண்ணே இல்ல. நம்ம தனா மாதிரி, நம்ம வீட்டு பொண்ணுங்க மாதிரி அவளால வாழவே முடியாது. அவளோட பிராட்டப்பே வேற. நம்ம ஊருக்கும் நம்ம குடும்பத்துக்கும் தகுந்த மாதிரி அவளால வாழவே முடியாது. உண்மையில அவளை கட்டுப்படுத்த யாராலையும் முடியாது அத்தை. இல்லடா, அவளை மாத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அத்தை, தப்பான நம்பிக்கை வேற, மூட நம்பிக்கை வேற. ஒரு மரத்தை நட்டுட்டு அது எப்பவாச்சும் நமக்கு கனி தரும்னு காத்துட்டு இருப்போம்ல. ஆனா அது கடைசி வரைக்கும் நமக்கு எந்த பலனும் தராம பட்டு போயிடும். அது தப்பான நம்பிக்கை. ஆனா இந்த முள்ளுச்செடி ஒரு நாள் பசுவா மாறி நமக்கு பால் கொடுக்கணும்னு நம்பி ஒரு முள்ளுச்செடிக்கு பக்கத்திலே உட்கார்ந்து இருந்தோம்னா அதுக்கு பேர் தான் மூட நம்பிக்கை. என்னடா சொல்ல வர? தார் பாலைவனம் ஒரு நாள் வளமான விவசாய பூமியா மாறிடும் கூட நம்ம நம்பலாம். ஆனா இந்த மாயா நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி மாறுவா நீங்க நம்புறீங்க பாத்தீங்களா? அது நடக்கவே நடக்காது. உண்மையாவே அவ நல்லபடியா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அவளை அமெரிக்காவுக்கே அனுப்பிடுங்க. அதை தவிர நீங்க வேற எதுவுமே பண்ண முடியாது. அத்தை, நெஞ்செரிச்சலா இருக்குன்னு சொன்னீங்களே, குடிக்க சீரக தண்ணி எடுத்துட்டு வரவா? ரகு, யாரும் இங்க நாள் கிழமை பாக்கறது இல்ல. நான் தான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சொல்ல வேண்டியதா இருக்கு. என்னமாச்சு? விடிஞ்சா மகாளி அமாவாசை. இப்ப வரைக்கும் இந்த வீட்ல அத பத்தி எதுவும் பேசல, ஏற்பாடும் பண்ணல. நான் கவனிக்கல அத்தை. நீதானே மூத்தவ, நல்லது கெட்டது எல்லாத்தையும் நீதானே பாக்கணும். கவனிக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நல்ல வேளை, எதேச்சியே ஏதோ ஞாபகம் வந்தது நான் பார்த்தேன். எல்லாரும் நாளைக்கு மூக்கு பிடிக்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஞாபகம் வந்தா என்ன ஆகுறது? அம்மாவாசையா? அப்ப அத்தனை பேரும் கொலை பட்டினி தானா? சும்மா இருடா. யாரு பட்னி போட போறா? பூஜைலாம் முடிச்சிட்டு விருந்தே போடுவாங்கல்ல. அதுக்கு 3 மணி வரைக்கும் சாப்பிடாம கிடக்கணும்ல. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்கப்பா. காலையில அவசரப்பட்டு காஃபி டீ எதையும் குடிச்சிடாதீங்க. நாளைக்கு ஒரு வேளைதான், அதுவும் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம்தான். அது வரைக்கும் அன்ன ஆகாரம் எதுவும் இல்லாம விரதம்தான்.
விரதம்னா சுத்தமா விரதம் இருக்கணும். ஒருத்தர் விடாம எல்லாரும் விரதம் இருக்கணும். இதுதான் நம்ம குடும்பத்து வழக்கம். தெரியாதவங்களுக்கு மறக்காம சொல்லிடுங்கப்பா. எல்லாரும் விரதம் இருந்துதான் ஆகணும். அம்மா யார சொல்றாங்கன்னு தெரியுதா அண்ணி? சின்ன பையன் கொண்டு விரதம் இருப்பாங்க. ஆனா இந்த மாயா ஒருத்தியால அந்த விரதமே கெட்டு போயிடக்கூடாது. நீங்க அவகிட்ட போய் நல்லா எடுத்து சொல்லுங்க. சரி சரி சொல்லிடுறேன், இப்பவே சொல்லிடுறேன். மாயா, மாயா, நாளைக்கு மகாளி அமாவாசை. வீட்ல எல்லாரும் விரதம் இருக்கணும். விரதம் ஏன்னு தெரியுமா? எதுக்குன்னு உனக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்றேன். இந்த மகாளி அமாவாசை விரதம்ங்கிறது நம்ம முன்னோருக்காக, செத்து போனவங்களுக்காக. ஒருவேளை தான் சாப்பிடணும். அது வரைக்கும் சோறு, தண்ணி, காபி, டீன்னு எதுவுமே சாப்பிடக்கூடாது. வைராகியமா விரதம் இருக்கணும். நம்மளை விட்டு போனவங்களுக்காக வருஷத்துல ஒரே ஒரு நாள் நாம நம்மள வர்த்திக்கணும். நீயும் விரதம் இருப்பல்ல? ரொம்ப நன்றி பாப்பா. நான் பாட்டுக்கு பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். இவங்க பாட்டுக்கு ஏதோ சொன்னாங்க போயிட்டாங்க. என்னவா இருக்கும்? எதுவா இருந்தா எனக்கு என்ன? மாப்ள, இவர் நம்ம 3வது தாத்தா தானே ஜட்ஜா இருந்தாரு? அட, அப்புறம் மாப்ள இவர் நம்ம சுரண்ட பெரியப்பா தானே? ஆமா. கொஞ்ச நேரம் கூட உங்களால வாய் மூடிட்டு இருக்கவே முடியாதா? அதுல மாப்ள, இந்த வாய் இருக்கே வாய், ஒண்ணு ஏதாவது தின்னுகிட்டு இருக்கும், இல்ல ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கும். நம்மளால மதிய வரைக்கும் திங்கத்தான் முடியாது. அதனாலதான் பேசிட்டு இருக்க மாப்ள. மாமா, தோட்டத்துல இருந்து அகத்தி கீரை எல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டோம். பின்னாடி தொழுவத்துக்கு போய் எல்லா மாட்டுக்கும் கொடுங்க. அமாவாசை அன்னைக்கு பசு மாட்டுக்கு கீரை கொடுக்கிற புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரட்டும். சரிங்க மாமா. சரி சீனு மாமா, அந்த பெரிய கட்டை என்கிட்ட கொடு. நான் நம்ம வீட்டு மாட்டுக்கெல்லாம் கொடுக்குறேன். எனக்கு அதெல்லாம் முடியாது, நான் தான் கொடுப்பேன். ஆமா, நான் சின்ன பையன் தானே மாமா, நானே கொடுப்பேன். முடியாது. ஏய் தனா, இவ்ளோ நேரம் ஆச்சு, காஃபி காணோம். என்னாச்சு மாயா? வீட்ல ஏதாவது விசேஷமா? காலங்காத்தாலேயே மா போட்டுட்டு இருக்கீங்க. மாயா, அம்மா நேத்து உன்கிட்ட சொன்னாங்களே, மறந்துட்டியா? என்ன சொன்னாங்க? அடிப்பாவி, எல்லாம் மறந்துட்டியா? இன்னைக்கு மகாலய அமாவாசை. சோ வாட்? காஃபிக்கும் அமாவாசைக்கும் என்னடி சம்பந்தம்? ஐயோ, ஒரு நிமிஷம் வா.
இன்னைக்கு மகாலய அமாவாசை, ஒரு வேளைதான் சாப்பாடு. வாட்? ஒரு வேளை தானா? ஏன்? விரதம், எதுவும் சாப்பிடக்கூடாது. சாப்பிட தானே கூடாது, காஃபி குடிக்கலாம்ல. பச்சை தண்ணி கூட பல்லுல படக்கூடாது. ஓ மை காட், என்னடி இது புது டார்ச்சரா இருக்கு. ஐயோ, விரதத்தெல்லாம் அப்படி பேசக்கூடாது. கன்னத்துல போட்டுக்கோ மாயா. வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? நீங்க விரதம் இருங்க, நான் இதுக்கு பட்னி கிடக்கணும்? பசிக்கிறப்ப சாப்பிட கூடாதா? ஆள் ஆளுக்கு ஓவரா பேசுறாங்க. இவங்களை எதிர்த்து நம்மளால போராடவும் முடியாது. இப்ப என்ன பண்றது? சாப்பாடு கிடைக்க 1 மணி நேரம் ஆகும். டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? பேர் பச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம், அது குத்தால சுகவாசம். அடகி போதும் எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும். பாட்டு கேட்டா வேலைக்கு ஆகாது. பேசாம 4 படம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். அத அப்படியே லேப்டாப் இருக்குல்ல, அதுல பார்க்கலாம். சரி பண்ணிடலாம்ப்பா. இந்த மியூசிக் படத்துல இல்லையே, வேற ஏதோ குருன்னு சத்தம் கேக்குது. அட பாவிங்களா, என்னோட வயிறே கெஞ்சுதே, பசி